அவருடைய பிறந்த நாள்லேருந்து அவருடைய சொந்த பந்துகள் அத்தனை பேர் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து நாதஹாரம் நாதநமனம் என்ற ஒரு பெரிய காரியக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளெல்லாம் பிறந்த நாளுக்கு நம்ம ஆத்துல ஏதாவது ஸ்வீட் பண்ணி சாப்பிட்றோம், புது வஸ்திரங்கள் எல்லாம் நாங்கள் போட்டுக்கிறோம். அப்படி இந்த டேப் ரெக்கார்டு இதெல்லாம் வச்சுட்டு ஏதோ சத்து போட்டு நாங்கள் ஆடுறோம். ஆனால் நம்ம பிறந்த நாள் அப்படி இருந்தா உலகத்துக்கு கிடைச்ச ஒரு மகானுபாவர் தன்னுடைய தபசு உலகத்துக்காக தானம் பண்ணி உலகத்துடைய க்ஷேமத்துக்காக பிறந்த ஒரு மகானுபாவர் நம்ம ராகவேந்திரர். அப்படி ஏற்பட்டமான ராகவேந்திரருடைய பிறந்த நாள் எப்படி நாங்கள் ஆச்சரணம் பண்ணணும், எப்படி ஆச்சரணம் பண்ண செலிப்ரேட் பண்ண உலகத்துக்கு ராகவேந்திரருக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் எப்படி சந்தோஷமான்றதுன்னு ஒரு காட்டுனதே நம்ம நாதா நமனாவுடைய ஒரு டீம் மாலே. நம்ம ஆத்துல பிறந்த நாளில் அந்த உற்சவத்துக்கு நம்மளுக்கு வேண்டியவர் வந்தால் எப்படி சந்தோஷப்படுறோம் நாங்கள். என்னுடைய தம்பி வந்திருக்கா, அண்ணா வந்திருக்கா, அக்கா வந்திருக்கிறது அப்படின்னு. அப்படி அந்த சந்தோஷம் ராகவேந்திரருக்கு எந்த காரியக்கிரமத்தில் ஆகும்னா இந்த நாத நமனத்தில் தான். தன்னுடைய பிறந்த நாடுலேருந்து தன்னுடைய சொந்த ஜனங்கள் அத்தனை பேர் சங்கீத க்ஷேத்திரத்தில் மகா பெரிய வித்வான் ராகவேந்திரர், மகா வைணிகர். அவருடைய ப்ரொஃபஷன் வீணாவாதனம். அவருடைய முக்கியமான ஒரு ஜீவிதாசயம் சங்கீதம். அப்படி ஏற்பட்டமான சங்கீதம் பற்றி ரொம்ப சாதனை பண்ண இத்தனை வித்வான்சார் எல்லாம் வந்து சுவாமி சந்நிதியிலே கைங்கரியம் பண்ணும்போது ராகவேந்திரருக்கு ஏகப்பட்டமான ஒரு சந்தோஷம். அவர் ஆடுறார் பிருந்தாவனத்தில், சும்மா உட்காரதில்லை, இது பார்த்து இது கேட்டு அப்படியே தலை ஆடுறாங்க. அப்படி சந்தோஷமான ஒரு காரியக்கிரமம் நாத நமனம். கிட்டத்தட்ட நம்ம பரமாச்சாரியருடைய காலத்திலிருந்து இந்த ஒரு பெரிய டீம் ஆகி ஏற்பாடு பண்ணி இங்கே வந்து வருஷா வருஷம் இந்த நாத நமனம் பண்ணி சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு காரியக்கிரமம். நம்ம கணேசன் அவரு இந்த நாத நமனவுடைய ஒரு இதுக்கு ரொம்ப பெரிய கோஆர்டினேட்டர். அவர் ஏதோ கொஞ்சம் லௌகிக கஷ்டத்தில் இருக்காங்க. அவருக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் பரிகாரமாயி சீக்கிரமா சந்தோஷமா இங்கே வரணும்னு சுவாமி பாதத்தில் நாங்கள் வேண்டிக்கிறோம். நீங்கள் எல்லாம் எத்தனையோ தூரத்துலேருந்து தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா, அந்தந்த ஸ்டேட்லேருந்து கர்நாடகத்திலேருந்து வந்து இந்த காரியக்கிரமம் நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு பந்துகளுக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான அருள் கொடுத்து காப்பாடணும், உலகத்துக்கு க்ஷேமமாகணும், தர்மம் நிற்கணும், நம்ம எல்லாருக்கும் சுவாமி அருள் கிடைக்கணும்னு சுவாமி பாதத்தில் வேண்டிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறோம். இப்போ சாங்கேதிகமாகி இந்த நாதஹாரம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்து. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே காமதேனவே. श्री गुरु
गुरुराजो विजयते गुरुराजा श्री गुरुराजो विजयते गुरुराजो विजयते 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 गुरुराजो विजयते गुरुराजा ராகவேந்திர சுவாமியுடைய நாதகாரம் என்ற ஒரு தலைப்பிலே 2005 வருடம் முதல் இந்த வருடம் ராகவேந்திர சுவாமியுடைய பர்த்டே 20 வருஷமாக நாங்கள் தொடர்ந்து இசைக்கலைஞர்கள் சென்னையிலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் 20 வருடமாக இசைக்கலைஞர்கள் வித்வான்கள் விதூஷிகள் நாதஸ்வர இசைக்கலைஞர்கள் எல்லோரும் வந்து நாத சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் ராகவேந்திர சுவாமி அவர்களே ஒரு அற்புதமான வைணிக வித்வான் அவர்கள். ஸோ இதை எப்படி எங்களுக்கு தோன்றியதென்றால் முதல்ல ஒரு 108 இசைக்கலைஞர்கள் ஆரம்பித்தோம் சுவாமிகளுடைய அனுகிரகத்தோடு. அது 108 150 200 250 அப்படின்னு வித்வான்கள் மட்டும் விதூஷிகளும் வரட்டும் அப்படின்ற உத்தரவு கிடைத்தது. அப்படி சேர்ந்து வந்து கொண்டிருக்கோம். எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் நாங்களும் வரலாமேன்னு கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் அப்படி எல்லாரும் வந்து ரொம்ப பிரமாதமாக ராகவேந்திர சுவாமியோடைய அனுகிரகத்தில் இன்றைக்கி அவருடைய வர்தந்தி டே பிரமாதமாக இன்றைக்கி 16/3/2024 இன்றைக்கி அவருடைய வர்தந்தி பிரமாதமாக ராகவேந்திர பீடாதிபதி அவர்கள் எங்களுக்கு அனுகிரகம் செய்தார்கள். அவர்களுடைய வார்த்தை பீடாதிபதியுடைய வார்த்தை என்னென்றால் ராகவேந்திர சுவாமி வந்து இன்றைக்கி ஆந்திராவில் இருந்தாலும் இது மெட்ராஸ் பிரசிடென்சி என்று தான் பார்டர் பிரிக்குவதற்கு முன்னால் 1950 இருந்தது. ஏனென்றால் ராகவேந்திர சுவாமி பிறந்தது சிதம்பரம் அருகில் இருக்கக்கூடிய புவனகிரி மகான். அங்கே பிறந்து பிறகு மதுரையில் வேதம் கற்றுக்கொண்டார். தஞ்சாவூரில் சந்நியாசம் பெற்றார். பிறகு தமிழக 4 ஸ்டேட்டும் சேர்ந்தது தானே சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சி. அவர்கள் அங்கு பஞ்சமுகி என்ற இடத்தில் மகானுடைய ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் 12 வருடம் தபஸ் இருந்து அவருக்கு ஆஞ்சநேயர் அனுகிரகத்தோடு இந்த இடம் மாஞ்சாலி கிராமம். அந்த இடத்தில் மாஞ்சாலி அம்மன் தான் முன்னாடி இங்கே வந்து தரிசனம் விட்டு ராயரை வணங்குவோம். இந்த மந்திராலயம் இடம் அற்புதமான இடம் அவர்களால் உருவாக்கப்பட்டது. பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர் ஜீவனோடு இருக்கின்றார். ஜீவ சமாதி என்றும் சொல்வார்கள். மகான் 700 வருடம் இருப்பதாக பெரியவர்கள் சொல்கின்றார்கள். அவர்கள் இங்கே வந்து வேண்டுபவது அனைத்தும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். வற்றாத தொற்றனைத்து ஊரும் மரக்கேணி என்பார்கள். அள்ள அள்ள வந்து கொண்டே இருக்கிறவர். நாம் வைக்க வேண்டிய தெய்வத்திடம் நம்பிக்கை மகான். ஏன்னா எங்களுடைய டீம் வந்து ஒரு ராகவேந்திர சுவாமி நாதகார சேவா ட்ரஸ்ட் என்று ஒன்று உண்டாக்கி இருக்கின்றோம். அதில் பல பிரசிடெண்ட் வைஸ் எல்லாரும் இருக்கின்றார்கள். அடியேன் அதில் ஒரு அங்கமாக இருக்கின்றேன். மதுரை பாலசுப்ரமணியன் இசைக்கலைஞர். ஸோ மகானுடைய அனுகிரகம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த நாத ஹாரம் என்ற ஒரு கைங்கரியம் எங்களுக்கு பல வருடம் மேலும் 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 என்றும் இது தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. மகானுடைய அனுகிரகத்தால் எல்லோரும் அவருடைய அனுகிரகம் பெற்று எல்லோரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே பிரார்த்தனை. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ.
தவில் விற்பனர்கள், மிருதங்கம், வயலின், கஞ்சிரா, பாடகர்கள், ஒரு கதம்ப மாலையில் எல்லா மாலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி எல்லா மியூசிஷியனும் இங்கே வந்து அவருக்கு நாதத்தால், இசையால் ஒரு சமர்ப்பணம் பண்ணுறாங்க. பொண்ணால், பொருளால் அன்னதானம் விசேஷம் இங்கே. அதே மாதிரி அவர் ஒரு கருணை கடல், தபஸ்வி. ராகவேந்திர சுவாமி பெரிய மகானாக இருந்தாலும் அவர் ஒரு இசை கருணை கடல் மாதிரி இசை கடல். அவருக்கு தெரியாத இசை நினைக்கமே இல்லை. எவ்வளவோ ஸ்ரீபாஷ்யத்துக்கு சூத்திரம் எழுதியிருக்கார், எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கார். ஏழை எளிய மக்களினுடைய கருணை கடலாக இருக்கிற அந்த மகானுக்கு அந்த சன்னதியில் 20 வருஷமாக நாதகாரன்ற ஒரு அமைப்பு எல்லா விதமான இசை சமர்ப்பணம் மட்டுமல்ல, இங்கே இருக்கிற சம்ரட்சணம், பசுமாடை பாதுகாக்கிறது, மடத்துக்கு தேவையான பொருள்கள் 1 வருஷம் அன்னதானம், இப்படி பலவிதமான கைங்கரியங்களை அறப்பணிகளை செய்து வருகிறார்கள். டாக்டர் கணேஷ் அவர்களுடைய சிறிய தலைமையில் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு டீம் ஒர்க்காக எல்லாம் பண்ணுறோம். இதுக்கு இந்த ஸ்தலத்தினுடைய மடாதிபதியினுடைய ஆசீர்வாதமும் இது கிடைச்சிருக்கு. ராகவேந்திர அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். நாராயணா நாராயணா நாராயணா. நினைத்தது நடக்கும் குருராஜர் அருளால் நிதம் நிதமே சொன்னது பலிக்கும் சொல்வது இனிக்கும் குருபாத திருவடி அடிபணிந்தார் தோட்டத்து மலர் போல அகமலர வேண்டும் மாசற்ற மதி போல முகமலர வேண்டும் பிரஹலாத ராஜர் போல் திடபக்தி வேண்டும் பிரஹலாத ராஜர் போல் திடபக்தி வேண்டும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் குருராஜர் அருளால் நிதம் நிதமே சொன்னது பலிக்கும் சொல்வது இனிக்கும் குருபாத திருவடி அடிபணிந்தார் முறை உன்னிடம் கேட்டாலே போதும் தலைமுறை தலைமுறை காத்திடுவார் திருமுகம் ஒரு முறை பார்த்தாலே போதும் தினம் 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 பரவசமே உமை போன்ற ஒரு குரு ஸ்ரீராகவேந்திரா உமை போன்ற ஒரு குரு
நினைத்தது நடக்கும் குருராஜர் அருளால் நிதம் நிதமே சொன்னது பலிக்கும் சொல்வது இனிக்கும் குருபாத திருவடி அடிபணிந்தார். ஒரு முறை நின்னாமம் உரைத்தாலே போதுமே பலமுறை பலமுறை பலன் வருமே. ஒரு முறை நின்தலம் பதித்தாலே போதுமே பலதலம் பலதலம் தரிசனமே. உமை போன்ற ஜகத்குரு ஸ்ரீ ராகவேந்திரா உமை போன்ற ஜகத்குரு ஸ்ரீ ராகவேந்திரா யாருளர் யாருளர் யாரும் இல்லை யாருளர் யாருளர் யாரும் இல்லை. கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் குருராஜர் அருளால் நிதம் நிதமே சொன்னது பலிக்கும் சொல்வது இனிக்கும் குருபாத திருவடி அடிபணிந்தார். ஒரு முறை தீர்த்தம் பருகினால் போதுமே கஷ்ட நஷ்டம் எல்லாம் கரைந்திடுமே. ஒரு முறை பரிமளம் புசித்தாலே போதுமே நோய் நொடி மறுகணம் ஓடிடுமே. உமை போன்ற மகாபிரபு ஸ்ரீ ராகவேந்திரா உமை போன்ற மகாபிரபு ஸ்ரீ ராகவேந்திரா எங்குளர் எங்குளர் எங்கும் இல்லை எங்குளர் எங்குளர் எங்கும் இல்லை. கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் குருராஜர் அருளால் நிதம் நிதமே சொன்னது பலிக்கும் சொல்வது இனிக்கும் குருபாத திருவடி அடிபணிந்தார். தோட்டத்து மலர் போல அகமலர வேண்டும் மாசற்ற மதி போல முகமலர வேண்டும். பிரஹலாத ராஜர் போல் திடபக்தி வேண்டும் பிரஹலாத ராஜர் போல் திடபக்தி வேண்டும். கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் குருராஜர் அருளால் நிதம் நிதமே சொன்னது பலிக்கும் சொல்வது இனிக்கும் குருபாத திருவடி அடிபணிந்தார். राम कृष्ण हरे राम कृष्ण हरे कृष्ण हरे राम कृष्ण हरे राम कृष्ण हरे राम कृष्ण हरे